Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சர் ஒரு முதலமைச்சரா போயிருக்கார். இதில் என்ன விமர்சனங்கள், இதில் ஏன் நிறைய கேள்வி எழுப்புறீங்க, ஏன் குற்றம் சாட்டுகிறீங்க அப்படின்னு ஃப்ளாட்டாக ஒரு பதிலை சொல்லியிருக்கார். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முதல்வர் இங்கே இப்போது தாவேக்கா ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிற தோழர் பேசியிருந்தார். போனதில் என்ன விமர்சனம் பண்ண வேண்டியதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. போயிட்டு ஒரு முதல்வராக மாண்புக்குரிய ஒரு பதவியில் இருக்கீங்க, அதே மாதிரி நடந்துக்கிறாங்களா, பேசுகிற பேச்சு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க, ஒரு வழக்கு வந்து சிபிஐனுடைய விசாரணையில் இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய கமிட்டி கீழே இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும். அங்கே போயிட்டு காவல்துறையினர் மேலே பழி தூக்கி போடுறது, காவல்துறை எங்களை தடுத்தாங்க அப்படின்னு சொல்றது, திமுகவின் மீது நடந்ததை சொல்றாரு. இப்போ என்ன தடை விதித்தாங்க? இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, இங்கே மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிற அமுதா அவர்கள் இந்த நிகழ்வு நடந்த பிறகு என்ன நடந்ததுங்க, இவர் சொன்னார் பெர்மிஷன் கொடுக்கறதுல டினை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் எங்கேயுமே டினை பண்றேன்ற ஆப்ஷனே கிடையாது. கூட்டம் முன்னதாகவே இருந்ததுன்னு ஏன் எங்கிட்ட இண்டிகேட் பண்ணல அப்படின்னு முதல்வர் இன்னைக்கு பேசியிருக்காரு. கூட்டம் இருந்ததுன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அந்த பார்ட்டி ஆர்கனைசர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்ட்டி ஆர்கனைசேஷன் சொல்லல, காவல்துறையினரே எங்களை கூட்டிட்டு வந்து விடுறாங்க, வாங்க சார் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் சொல்றேன் நீங்க வாங்க கூட்டம் நடத்துங்கன்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்கிற. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு முதலமைச்சராக யார் இருக்கிறார்? எங்க விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவரோட இப்போ வந்து ஒரு கமிட்டி போட்டோம், ஏற்கனவே இருந்த கமிட்டி மாதிரியே இன்னொரு கமிட்டி போட்டுட்டு காவல்துறை என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க, முன்னாடியே இப்போ வந்து இண்டிகேட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கமிட்டி போட சொல்லுங்க பார்ப்போம். மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் இருக்காரு கூட, அந்த மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரி இருக்காங்க, ஐஏஎஸ் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் எல்லாருமே இந்த நிகழ்வு நடந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஏன் சார் நீங்க சொல்ல முடியல? அன்னைக்கு நீங்க வழக்கம் போல வீட்டுக்கு போயிட்டு வீடியோ சிஎம் சார்னு வீடியோ போட்டீங்களே, அன்னைக்கு காவல்துறையை பார்த்து இதே கேள்வி கேட்க வேண்டியது தானே. அன்னைக்கு ஏன் இன்னைக்கு மட்டும் ஏன் அந்த ஃபேக் நெரேட்டிவ் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். இன்னைக்கு மட்டும் என்ன பேசுறீங்க? அன்னைக்கு உங்களுக்கு நாள் இல்லை, போன வருடம் நடந்த சம்பவத்தில் இந்த குற்றச்சாட்டை அன்னைக்கு அப்பெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. இன்னைக்கு கரூருக்கு போயிட்டு மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு கூட்டத்தில் அவர் பேசினாரு, என் வாயில வந்துட போகுது இந்த சார் ஒரு நிமிஷம் முடிச்சார். இன்னொன்னு இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு தெரியுமா, என்ன இதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. மாண்புக்குரிய பதவியில் இருக்கீங்க. நான் அதுதான் சொல்றேன், விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னும் நடிகர் கிடையாது, நீங்க இன்னும் வந்து நீங்க சீஃப் மினிஸ்டர், சீஃப் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. முதல்ல வந்து திரும்ப இன்னுமே இந்த வசீகரம் தன்மையா பேசுறது அப்படின்றதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. நீங்க சரியான ஒரு தகவலை அங்க பகிர்ந்துக்கணும். நீங்களே வந்து ஃபேக்சுவல் எரரான ஒரு கண்டென்ட்டை மக்கள் முன்னாடி பேசக்கூடாது. தெளிவா சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள், உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, உங்க கட்சியினருக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, சார் கூட்டமா இருக்கு முன்ன வராதிங்க அப்படின்னு. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எங்க கிட்ட போலீஸ் அதிகாரிகள் சொல்ல தெரியல, நிலைமை கட்டுக்கடங்காம இருக்கு, ஏன் சார் கண்டினியூ பண்ணீங்க பேசுறத? ஏன் கண்டினியூ பண்ணீங்க? எல்லாம் மைக்கடிச்சு விழுறாங்க, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டுட்டு ஏன் சார் கிளம்புனீங்க? செய்தியாளர்களை ஏங்க சந்திக்க முடியல உங்களால? நிச்சயமா ஒரே நிமிஷம் இல்ல, நான் சொல்லி முடிச்சறேன். எனக்கு நிறைய கேள்விகள் தேவைப்பட்டுச்சு, நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். இல்ல இந்த ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லி முடிச்சறேன். இப்போ ஆக்சுவல் இது கிடையாது, நான் தீபன் கிட்ட நிறைய கேள்விகள் இருந்தது, நான் அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க இல்லைன்னு சொல்ல. அந்த இடத்துல அவர் அரசியல் பேசினார் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம், இடைத்தேர்தல் நடக்க போது அதை அவர் பயன்படுத்திக்கிட்டார் தான் ஒத்துக்கிறோம் அப்படின்றாங்க. சாவு வீடாக இருந்தாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, அரசியல் பேசுறதுல தப்பு இல்லைன்னு ஓப்பனாக பேசிட்டாங்க இப்போ அரசு. ஆனால் அவர் என்ன பேசினார் அப்படின்னா, அவர் ரொம்ப இயல்பாக சொல்கிறாரு, நான் முதலமைச்சராகி இருக்கிற எந்த துறையை தொட்டாலும் அதில் ஊழல் தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்துட்டேன். மக்கள் முன்னாடி சொல்கிறாரு, யாராவது லஞ்சம் கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர் இருக்காரு, மாமா இருக்காரு, அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, மகன் இருக்காருன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் அப்படிங்கிறார். இந்த விஷயத்தை மக்கள் கிட்ட ஒரு முதலமைச்சரா கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன தப்பு? இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, நீங்க கரூர் போறது பிரச்சனை இல்லை, கரூர் போறதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்லிட்டு போனீங்கன்னா, இறந்திருக்கிற குடும்பங்களுக்கு நிவாரணம் தரப்போம், வார்த்தைகளை தான் நான் கேட்கிறேன். எங்கேயுமே ஊழல் இல்ல. ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு வந்து திரும்ப ஒரு தோழனா என்கிட்ட வந்து நீங்க உங்க யார் லஞ்சம் கேட்டாலும் சொல்லுங்க அப்படின்னு நாங்க திருப்பி அதே ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு தோழரா விஜய் அண்ணா கிட்ட என்ன
சொல்றோம்னா உங்க அமைச்சர் ஆனந்த் அவர்கள் என்ன லஞ்சம் வாங்குறாரு, அரசாங்க வழக்கறிஞர் நியமனத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஞானசுந்தரின்றவங்க ஹைகோர்ட்ல வழக்கு பதிஞ்சிருக்காங்க. ஆடு திருடினதா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அரசாங்க வழக்கறிஞர் பதவி கொடுத்திருக்கீங்க. இது வந்து இங்க இல்ல சொல்றேன், இது வந்து திரும்ப ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இங்க திருப்பத்தூர்ல கொடுத்திருக்கீங்க? ஆடு திருடினவங்களுக்கு எதுக்கு அரசாங்க வழக்கறிஞர் பதவி? இதை கூடமா செக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்ல. லஞ்சம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சுற்றுச்சூழல் துறை அமைச்சரினுடைய கட்டுப்பாட்டுல அந்த துறை இருக்கு. அங்க ஆபீசர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போடும்போது லஞ்சம் நடக்குதுன்னு நான் சொல்லல, திமுக சொல்லல. உங்க அமைச்சர் ஒரே நிமிஷம், உங்க அமைச்சரவையில் இருக்கிற விசிகாவினுடைய முக்கிய பதவியில் இருக்கிற SS பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. லஞ்ச புகாரே இல்லைன்னு சொன்னீங்க, இத்தனை புகார் வந்துருச்சு. ஊழல் புகார் இல்லைன்னு சொன்னீங்க, இத்தனை ஊழல் புகார் வந்துருச்சு. ஆனா ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதில் முதல்ல நீங்க அவர் சொன்ன விஷயத்துக்கு நீங்க பதில் இல்ல நான் இப்பவும் சொல்றேன். இல்ல அதுக்கு நான் பேசுறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க, நான் பேசுறேன். இல்ல நாம பேசலாம், இன்டரப்ட் பண்ணலாம் சார். முதல்ல நான் முடிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே சார் இப்பயுமே நான் சொல்றேன். இல்ல அவர் சொன்னார்ல எந்த துறை, இவர் என்ன சொன்னாரு, முதலமைச்சர் எந்த துறை எடுத்தாலும் லஞ்சம் இருக்குன்னு சொன்னார்ல. அதே நிதித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் என்ன சொல்றாங்க, இங்கே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கீழே தான் வந்து கடன் சுமை இருக்கு. GSDP-ல வந்து 2வது இடத்துல இருக்கு. தொழில்துறையில் மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலுமே சிறந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார்ல. இதுல தெரியலையா லஞ்ச லாவண்யங்கள் அதிகமா இருந்ததுன்னா எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? சிந்திச்சு பார்க்கணும்ல. லஞ்சம் அதிகமா இருக்கு திமுக ஆட்சியிலன்னு போய் ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்படின்னா எப்படி எல்லாத்துலயுமே முதல் எடுத்து கொண்டு வந்திருக்கோம்? எளிமையா வாழ்ந்த முன்னாள் அமைச்சர்கள் திமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல் இப்ப இப்ப நான் சொல்லட்டுமா? அப்ப இவங்களோட எளிமையான அமைச்சர்கள் யாரு? ஆதரவு எளிமையானவரா? இல்ல ஆதரவு எளிமையானவரா? ஆனந்த் எளிமையானவரா? ராஜ்மோகன் எளிமையானவரா? ராஜ்மோகன் எளிமையானவரா? சொல்லுங்க. உங்களுடைய புனித தலைவர் விஜய் அவர்கள் எளிமையானவரா? சொல்லுங்க. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நேரு அவர்கள் ரொம்ப எளிமையானவர், ஏழைங்க. அடுத்தது பொன்முடிங்க, ரொம்ப எளிமையானவர். திண்டுக்கல் பெரியசாமி ரொம்ப எளிமையானவர், திண்டுக்கல் மாவட்ட திமுக செயலாளர். அடுத்தது இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போலாம். இல்ல நான் சொன்னேன்னா இன்னைக்கு ஏவா பேச மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஏழைங்க, பரம ஏழைங்க, பரம ஏழைங்க. டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன டாபிக் பேசிட்டு இருக்க, என்ன பேசிட்டு குடிசையில இருக்காங்க. குடிசையில எளிமையா இருக்காங்க. குடிசையில நான் இப்ப சொல்றேன், யார் குடிசையில இருக்காங்க? திமுகவுல இருக்கிறவங்க ரொம்ப எளிமையா குடிசையில வாழ்றாங்க. அவங்க கிட்ட காரே இல்லைங்க, என்ன பாயிண்ட் வச்சிருக்கீங்க? அவங்க கிட்ட காரே இல்லைங்க, ஆட்டோல தான் வராங்க. இருங்க முதல்ல பேச விடுங்க. முதல்ல குற்றச்சாட்டுகள் ஏங்க அத கேனேரு ஈடில போட்டுருக்காங்க. இருங்க சார் பேசி முடிச்சறேன். கரூர் விஷயம் பேசிட்டு இருக்காரு. ஊழல் குற்றச்சாட்டு அததான் இப்படி தான் மாப்பணும் தான் போய் கேக்கும் மக்களுக்கு. டாஸ்மாக்ல அடிக்கலாம் கேட்காது. இப்போ வாங்கலையா காசு டாஸ்மாக்ல? இப்போ வாங்கலன்னு சொல்லுங்க. இப்போ போய் காட்டுறாங்க பண்ணதுல சார் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. அத வந்து க்ளீன் பண்ணிருக்காரு. கன்விட் பண்ணாங்களா கோர்ட்? நீங்க க்ளீன் பண்ணிருக்காரு சார். கன்விட் பண்ணாங்களா கோர்ட்? கார்ப்பரேஷன்ல ஈடி வந்து FIR ஃபைல் பண்ணிருக்கு. நீங்க 1000 சொல்லிக்கலாம். இதுவே வந்து குற்றச்சாட்டு நடக்க முடியுங்களா? எதனால போச்சு ஆச்சு? ஆச்சு எதனால போச்சு? மக்கள் ஏன் வாக்களிக்கல? சார் முதல்ல ஊழல் குற்றச்சாட்டுனால சார். ஓகே நான் தீபன் கிட்ட சில விஷயங்களை அனுமதியோட தம்பி பர்மிஷன் கொடுத்தாருன்னா ஒரே ஒரு வாரி சொல்லு தீபன். எனக்கு நேரம் கம்மியா இருக்கு, நான் முதல்ல தெளிவா சொல்லிடுறேன். ரெண்டாவது இன்னைக்கு வந்து கரூர்ல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது காவல்துறை வந்து எங்களுக்கு இது கொடுக்கல, எங்களுக்கு முன்னாடியே வந்து இண்டிகேட் பண்ணல சார், ஒரு நிமிஷம் இண்டிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது முதல்ல தப்பு. அன்னைக்கே வந்து அந்த சம்பவம் நடந்த 2வது நாள்ல வந்து அங்க இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஆபீசர்ஸா இருக்கட்டும் இல்ல IAS ஆபீசர்ஸா இருக்கட்டும் முன்ன செய்தியாளர்களை சந்திச்சு ப்ராப்பரா நாங்க இண்டிகேட் பண்ணோன்றத சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு சொன்னது முதல்ல தவறு. அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா CBI-ல உங்களுடைய தரப்புல இருந்து கேள்வி கேட்கும்போது இதை நீங்க இண்டிகேட் பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது நான் ஒன்னு சொல்றேன், நான் தீராத மனவலியில இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் இன்னை வரைக்கும் தீராத மனவலியில இருந்தேன்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் சார் ஜனநாயகம் படத்துக்கு மலேசியால போய் டான்ஸ் ஆடுனீங்க? உங்க மனசுல சார் நீங்க முடிச்சறீங்க சொன்ன விஷயங்களை கேள்வி இல்ல ரைட் இல்ல மொத்தமா இருக்கு. நான் இது வரைக்கும் சொல்லல, பாயிண்ட்ஸ் சொல்லி முடிச்சறேன் சார். ரெண்டாவது இடைத்தேர்தல் இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சறேன். இது ஒண்ணு இடைத்தேர்தல் பிரச்சாரமா அந்த கரூர் துயரத்தை நீங்க மாத்துக்கிறீங்க. அது முதல்ல தப்பு. எதுவா கொண்டு போறீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. தீபன், தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.